சார் வணக்கம் சார். நம்ம ஏற்கனவே இந்த யூஜிசியினுடைய அந்த ஆர்டர் வந்த சர்க்குலர் வந்தபோதே நம்ம பேசினோம். அது கோர்ட்டுக்கெல்லாம் கூட போனது சார் அந்த இது. இப்போது இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது சட்டவிரோதம். இது நீங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறீர்கள், இது தப்பு. குஜராத் அரசு கூட செய்யாத ஒன்றை நீங்கள் செய்ய தயாராகி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களில் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தர்க்கவாதங்களில் ஏதாவது நியாயம்? அதாவதுங்க, கல்வி பொதுப்பட்டியலுக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலே சென்றது. அந்த காலத்தில் கூட பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம், துணைவேந்தர்கள் நியமனம் போன்றவற்றை மாநில அரசாங்கத்திற்கே தான் அவர்கள் கொடுத்தார்கள். சரி, அதுதான் மாநில அரசாங்கத்தினுடைய இப்போ என்ட்ரி 25, என்ட்ரி 35, ஆர்டிகல் 254 அப்படின்னு நம்ம 3ஆ வகுக்கிறோம். இந்த 3 பிரிவுகளில் அன்றைக்கு, அதாவது மாநில பட்டியலில் இருந்த கல்வியை எமர்ஜென்சி பீரியடில் மத்திய பட்டியலிலும் இல்லாமல் பொதுப்பட்டியலாக கான்கரண்ட் லிஸ்டில் வச்ச அந்த காலத்தில் கூட மாநிலத்தினுடைய உரிமையை அவர்கள் பறிக்கவில்லை. சரி, இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது, பல்கலைக்கழகங்களுடைய ஆசிரியர்களை நியமிப்பது, அவர்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்வது, துணைவேந்தர்களை நியமிப்பது, பதிவாளர்களை நியமிப்பது, எல்லா உரிமைகளும் மாநில அரசின் கீழ் இருக்கிறது. இந்த நாள் வரை அப்படிதான் இருக்கு. அதனால தான் இந்தியாவிலேயே அதிக பல்கலைக்கழகங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. ஓகே, இதில் 5 உறுப்பினர்கள் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடல் குழுவில் இருக்க வேண்டும். ஏற்கனவே போட்ட 2018 போட்ட யூஜிசி விதிகள், அந்த விதிகள் என்ன இருக்குன்னா 3 பேரை நியமிக்கணும். அதில் யூஜிசி நாமினி ஒருவர் இருக்க வேண்டும், பிற மாநிலத்தவராக இருக்க வேண்டும் போட்டாங்க. அதுதான் 2018 போட்ட விதி. இது பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமையை வரிசையாக பறித்து வரக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இவர்கள், அதாவது ஒரு மாநிலம் தன்னுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி, தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. உருவாக்கி வைத்திருந்த வேளையில் அதற்குரிய துணைவேந்தரை நானே நியமித்துக் கொள்வேன் என்று சொல்வது ஒரு அபகரிப்பு. அதாவது ஒருவர் வளத்தை உருவாக்குவார், ஒருவர் கட்டமைப்பை உருவாக்குவார், ஒரு கல்வி நிலையை உயர்த்துவதற்காக, ஜிஆரை உயர்த்துவதற்காக ஒரு மாநிலம் அள்ளும், அதாவது அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்திலே உருவாகக்கூடிய ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்தை அபகரிக்கும் ஒரு செயல்தான் இந்த செயலாக நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த செய்தியை 7ஆம் தேதி மாண்புமிகு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கின்ற போது அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன அதிர்ச்சி என்று சொன்னால், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உயர்கல்வி துறையினுடைய மீளாய்வு கூட்டத்தை நடத்திவிட்டு வெளியே வந்தார். அவருடைய கருத்தை கேட்டு அந்த மீளாய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் படி இவர் பேட்டி கொடுக்கிறார். எனவே முதல்வர் அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது, அமைச்சர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. தெரிந்தேதான ஒரு முடிவை அறிவிக்கிறார்கள். சென்ற அரசு இதை ஒத்துக்கொள்ளாமல் மாநில அரசினுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. மாநில உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தை இயற்றக்கூடிய உரிமை மாநில சட்டமன்றத்திற்கு உண்டு. எனவே அதன்படி இயற்றப்பட்ட சட்டத்தின்படிதான் இங்கே பல்கலைக்கழகங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் ஆகட்டும், பாரதியார், பாரதிதாசன், மதுரை, காமரா எல்லாமே அப்படிதான் உருவாகி இருக்கிறது. இப்ப புதியதாக உருவான திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உட்பட. எனவே இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவங்க வந்த உடனே அவர்கள் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறோம் என்று தெரிந்துதான் கொடுக்கிறார்களா, தெரியாமல் கொடுக்கிறார்களா என்கின்ற அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவில்லை. எங்களுடைய ஜாக்டோஜியோவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சங்கங்கள் அறிக்கை, ஜாக் என்று சொல்வார்கள், அந்த ஜாக் அமைப்பு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆசிரியருடைய நியமனம் என்னவாகும், ஆசிரியருடைய பதவி உயர்வு என்னவாகும், சப்ஜெக்ட் என்னவாகும், அதாவது அங்கே மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி. எனக்கு ஒண்ணு, அதாவது நீங்கள் இப்போது வைஸ் சான்சலருடைய அப்பாயின்மெண்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், யூஜிசி சென்ற ஆண்டு வெளியிட்ட
அந்த அத்தனை புதிய விதிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அப்பாயின்ட்மென்ட், ப்ரமோஷன் எல்லாம் அந்த விதியில எல்லாமே நடக்கும். இதுல இம்பாக்ட் என்னன்னா பாடத்திட்டம், ஆசிரியர் நியமனம். பாடத்திட்டம் என்ன? தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை. கரெக்ட். ஒருபுறம் பாடக்குழுவை ஆரம்பிப்பதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு என்று ஒரு அரசாணை தமிழக அரசு போட்டுடுச்சு. சரி. இன்னொரு புறம் போன கவர்மெண்ட் மாநில அரசாங்கத்திற்கென்று தனியே கல்விக் கொள்கைக்கென்று இவர்கள் குழு போட்டார்கள். இவர்கள் இன்னும் உயர்கல்விக்கு குழு போடல. சரி. அப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தும் இதுல இருக்கிறது. நீங்க 2018 நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தை ஏத்துக்கணும். அவங்களுடைய யூஜிசி நாம்ஸை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பாடத்திட்டத்துல யூஜிசி என்னென்ன பாட வைக்கணும், அதாவது நீங்க ஜோசியத்தை கத்துக் கொடுக்கணும், சமஸ்கிருதத்தை கத்துக் கொடுக்கணும் என்று உயர்கல்விக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பல்ல, 2 ஆண்டுகள் இருந்தாலும் உங்களுக்கு டிப்ளமோ கொடுப்போம், நீங்க பாதியிலே கூட கட் பண்ணிட்டு போலாம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தும் இங்கே இருக்கிறது என்று எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் கழகங்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதியார், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் நடத்தி விட்டார்கள், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆபத்து துணைவேந்தர் நியமனம் என்பது பாடத்திட்டம் வரை அது பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் இங்கே இருக்கிறது. ஒருபுறம் மாநில அரசினுடைய உரிமை, ஒருபுறம் பாடத்திட்டத்தில் சங் பரிவார் அவர்களுடைய சனாதன தர்மம் என்று தேசிய கல்விக் கொள்கையில சொன்ன அந்த சாப்டர் 27, 26 சொன்ன அந்த கொள்கைகள் இங்கே அமுலுக்கு வருவதற்கான அனைத்து கதவுகளும் திறந்து விடப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். சார், எதனால பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் எல்லாம் போராட்டத்தை நடத்தினார்கள்னு சொன்னீங்க இல்லையா? இந்த அறிவிப்புக்கு, ஹையர் எஜுகேஷனுடைய மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதனால அவர்கள் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்கிறார்? அதாவது யூஜிசி ஒரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க சார். புரியுது. நிதி மானியம் கொடுக்குறாங்க. மானியம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது 45-65 என்ற விகிதத்தில் காசு கொடுப்பாங்க. ஓகே. பிஜேபி 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க. மொத்தம் ஒதுக்க வேண்டிய தொகை 9,000 கோடி. அவங்க ஒதுக்குனது 4,000 கோடி தான். 5,000 கோடி கம்மி பண்ணியாச்சு. ஒன்று, அவர் பிஜேபி நண்பர், அவர் அரசியல் விமர்சகர் பேசும்போது சொன்னார், தரத்தை உயர்த்த போகிறோம்னு. காசு நீங்க கம்மி பண்ணிட்டீங்க, அப்புறம் தரத்தை எங்க உயர்த்துறது? புரியுது. ஒன்று. ரெண்டாவது, நிதியில நீங்க கை வைக்கிறீங்க. அதே போன்று ஆசிரியர் நியமனம். ஆசிரியர் நியமனம் இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ஊதியமே கொடுக்கறதுக்கு காசு இல்லாம கரசில சில கோர்ஸை வெளியே எடுத்தாங்க, நிதி பற்றாக்குறையின் காரணமாக. அது ஆசிரியர் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தேசிய கல்விக் கொள்கை. அவர் தரத்தை பத்தியும் பேசினாரு. அதாவது ஜோசியம், சமஸ்கிருதம், மும்மொழி கொள்கை இவற்றை நாங்கள் உயர்கல்வியில் நாங்கள் புகுத்த போகிறோம் என்று தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது. இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஒரு துணைவேந்தருக்கு பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான, இறுதி செய்வதற்கான அனைத்து அதிகாரமும் துணைவேந்தருக்கு உண்டு. சரி. அவர் தலைமையில தான் கமிட்டி போடுவாங்க, அவர் தான் பாட திட்டத்தை வகுப்பார். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, அது காமராஜர் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, அது பெரியாராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, துணைவேந்தர் தலைமையில தான் டீம் அமைப்பாங்க. இதுதான் சப்ஜெக்ட், இப்படிதான் எக்ஸாம் இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. சரி. அப்ப ஒரு துணைவேந்தரை தேடும் குழு என்பது துணைவேந்தருக்குரிய ரோல் என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கணுங்க. அப்ப ஒரு பாடத்திட்டத்தை அவர் உருவாக்குவதற்கான தலைவராக இருக்கின்றார். அப்படியான ஒரு நபரை நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூனிவர்சிட்டி இன்னைக்கு 25,000 பேர் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா அதிகார மையம் அவர் தான். அந்த அதிகார மையத்தை தேர்ந்தெடுப்பது இப்போ ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆளுநர் நியமிக்கக்கூடியவர் ஒரு பிஜேபி காரர் உட்கார்ந்து இருக்கார். ஓகே. யூஜிசி நாமினி பிஜேபி காரர் தான் இருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. 2 பேரும் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவருடைய கருத்தை மீதி இருக்கக்கூடிய 3 நபர்கள் என்னத்தை நீங்க சொல்ல முடியும்? நீங்க ஓட்டெடுப்பே நடத்துறீங்கன்னு வைங்களேன், ஒரே ஒரு பிரச்சனை வருது, ஓட்டெடுப்பு நடத்துறீங்க. ஓகே, நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சார். யூஜிசி அண்டு ஏஐசிடிக்கு மொத்தமாக இந்த அரசு, மத்திய அரசு இந்த 2026-27 ஹையர் எஜுகேஷனுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026-27 55,727 கோடி சார். சரிங்களா சார்?
இதில் யூஜிசி அண்டு ஏஐசிடி சார் ரெண்டுக்கும் இவங்க அலாட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்டு எவ்வளோன்னா 3939 கோடி. இவ்வளோ தான் பணம் சார். ஆமாம், நான் சொன்ன அமௌண்ட்டு தமிழகத்துக்கு மட்டும் எவ்வளவு வரும் சார்? 5000 கோடி மைனஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரேன். 9000 கோடி ஒதுக்கக்கூடிய இடத்தில் 4000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. 4000 கோடி கூட கிடையாது, 3336. சரி, நான் நம்பரோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, 3336 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஒதுக்க வேண்டிய 900 கோடி, அது 9000 கோடி. 9000 கோடி ஒதுக்க வேண்டிய இடத்த 5000 கோடி நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க. மைனஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோர்சஸை நீங்க ரெடியூஸ் பண்றது. ஓகே, ஆர்ட்ஸ் கோர்ஸ் எல்லாம் எடுத்துறது. இப்ப பிஎஸ்டி எடுத்துரு, சைக்காலஜியா எடுத்துரு, பொலிட்டிக்கல் சயின்ஸா எடுத்துரு, அதற்குரிய ஆசிரியரையும் எடுத்தல். ஓகே, ஆசிரியரையும் நீங்க வந்து ஒருத்தர் ஓய்வு பெறார் அப்படின்னா அது சரண்டர் பண்ணிடுவாங்க. அப்ப கல்வி தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரண்டர் பண்ணிட்டே வந்து இன்னைக்கு ஜிஆர் 58% இருக்கிறது. நீங்க வந்து மெல்ல மெல்ல ஒரு செங்கலை உருவிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க சப்ஜெக்ட் நீங்க குறைக்கிறீங்க, ஆட்களை நீங்க குறைக்கிறீங்க. நீங்க சப்ஜெக்ட புதிய காலத்துக்கு ஏற்ற வகையில் சப்ஜெக்ட் நீங்க கொடுக்காமல் நீங்க ஜோசியத்தை கொண்டு வர்றீங்க. நான் சொல்லல, சாப்டர் 26 27 இருக்கு, தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்கு சார். எனக்கு ஒன்று சொல்லுங்க சார், பட்ஜெட் எஸ்டிமேஷனே வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு 55,727 கோடி தான் சார். ஆமாங்க. இதுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு 17,500 கோடி போயிருது. ஆமாங்க. ஐஐடிஸ்க்கு ஒரு 12,000 கோடி போயிருது. என்ஐடி அண்டு ஐஐஇஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு 11,000 கோடி போயிருது. அப்புறம் யூஜிசிக்கு ஒரு 3,000 கோடி, ஸ்டூடெண்ட்ஸ் எய்டுக்கு ஒரு 2,100 கோடி, ஐஐஎஸ்சிஆருக்கு வந்து ஒரு 1,300 கோடி, அதர்ஸ்ல வந்து ஒரு 9,000 கோடி போடுறாங்க. ஆமாங்க. இதுல நீங்க எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் 9,000 கோடி கொடுக்குறீங்க? 2014 முதல் 2025 வரை மொத்தம் சொல்றீங்க டோட்டலா அந்த 5 ஆண்டுகள். அதான் சொல்றேன் சார். டோட்டலா பிஜேபி ஆண்டுகள் முழுக்க 14 ஆட்சிக்கு வந்தாங்க. 14 இருந்து சார், 14 இருந்து சார், அதாவது மொத்தமாகவே யூஜிசிக்கு இந்தியாவினுடைய உயர் கல்வி அமைச்சகம் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகை 3,939 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த 3,939 கோடி ரூபாயை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படிதானே சார்? கரெக்ட், அப்படிதான் சார். இவங்க இந்த மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய சொற்ப தொகையை பெறுவதற்காக இந்த அரசு ஃபுல்லா நீல் டவுன் ஆயிடுச்சா? அதாவதுங்க, முதல்ல ஏன் கம்மியா காசு ஒதுக்குறாங்கன்னா, தனியார் யூனிவர்சிட்டி உருவாக்கிடணும், கவர்மெண்டினுடைய ரோலை ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே. தமிழ்நாட்டில் என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல எல்லாமே கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அரசு உருவாக்கியது ஒரு சில எஸ்ஆர்எம், ஒரு சில பல்கலைக்கழகங்கள் தவிர மேக்சிமம் பல்கலைக்கழகங்கள் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. செங்கல்லா உருவாக்குனாங்க. புரியுது. 1952 இருந்து செங்கல்லா உருவாக்கிய ஒரு மாநிலம் இது. உருவாக்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா செங்கல் உருவிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு சொன்னேன். நிதி உருவிட்டீங்க. அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்களை நியமித்து 15 வருஷம் ஆகுதுங்க. 15 வருஷமா பல்கலைக்கழகத்தில் நியமனமே கிடையாது. எங்கன்னா ஒருத்தர் தான் இருப்பாரு. இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 பேராசிரியர் உருவாகணும்னா ஒரே பேராசிரியர் தான், அவரே ஹெச்ஓடி, அவரே ப்ரொஃபசர். ஏன்னா நான் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்துவேன், அங்கதான் நான் படித்தேன். கல்லூரியில 4 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன். அங்க எப்படி செங்கல்லா உருவி தமிழகத்தினுடைய கல்வி நிலை உருவானது, இப்பொழுது எப்படியெல்லாம் அது கீழ்நோக்கி செல்ல ஒரு ஆபத்து இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிகிறது. அதனால்தான் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஓகே ஓகே, முடிக்கிறேன் சார். நான் என்ட்ரி 66ல மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கம் தமிழகத்தினுடைய, அதாவது மாநில அரசினுடைய பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்னன்னா, தரத்தை அவர்கள் சோதிக்க முடியும், அதோட அவங்க நின்றுக்கணும். நிர்வாகத்தில் தலையிட்டு தமிழகத்தினுடைய மேலோங்கி இருக்கக்கூடிய கல்வி தரத்தை குழிதோண்டி புதைப்பதற்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஒண்ணு, அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஸ்காலர்ஷிப் கடந்த 15 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருந்த ஸ்காலர்ஷிப் 7 வருஷமாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நின்றுவிட்டது. இது பாராளுமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் 1 மணி நேரம் பேசினார். அவர்கள் மாணவர் இயக்கங்கள் தெருவில் நின்று போராடினார்கள். இப்படி ஒவ்வொரு செங்கல்லாக நீங்கள் பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய ஆதாரம் இருக்கிறது. மாநில அரசு, தமிழக அரசு
ஸ்டேட்டுக்கு என்று தனியாக கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் கடைபிடித்து விடுவீர்களோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. சார், இங்க ஆட்சியில் பங்கெடுத்து விட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால், ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் இங்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால் இவங்க ஒரு நேஷனல் பாலிசியோடு காங்கிரஸ் ஒத்து போகிறதா சார்? போனால் தவறு, தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே. தமிழகத்தினுடைய உரிமை எந்த எல்லளவிற்கும் விட்டு கொடுக்க நாங்கள் தயாரே இல்லை.